ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிற? பச்சை பயிர் இங்க எப்படி வந்துச்சு? என்னையே கேக்குறீங்க? உங்க அருமை மருமகளை கேளுங்க. அவளை எது கேட்கணும்? எல்லாம் உன் தலைமையில தான் நடக்குதுன்னு சொல்லுவேல்ல. சொல்லு, எப்படி வந்துச்சு? ஐயோ, நான் இங்க சாவ கிடக்குறேன். அத பத்தி யாருமே கவலைப்படாம பச்சை பயிரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே ஐயா. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக மாம்சு. கட்டகுண்டு, பச்சை பயிறு கொட்டி கிடக்குது. அது மேல மேட் வச்சிருக்காங்க. நீ அதை பார்க்காம காலை வைக்க வந்தா அங்கேயும் இங்கேயும் அல்லாடி உழுந்து இருக்கிற. வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறீங்க, சுத்தம் பண்ணி வைக்கணும்னு தோணல இல்ல? ஏதோ கட்ட குண்டு அவசரப்பட்டு ஓடியாந்து உழவும் சரியா போச்சு. இதே நண்பன் விழுந்திருந்தா என்ன ஆகுது? கேட்டியா மணி, இந்த அநியாயத்தை ஏதோ நான் விழுந்ததுனால போச்சு. அப்போ அதே அவருடைய நண்பர் விழுந்திருந்தா என்ன இருக்குன்னு கேட்கிறாரு பாரு. ஏன் மாம்சு, அப்ப நான் விழுந்தா பரவாயில்லையா மாம்சு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. நாமெல்லாம் இதே ஊருக்காரங்க. ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா கூட நாம பாத்துக்கலாம். ஆனா சுந்தரபாண்டி அப்படி இல்லல்ல. ஊருக்கு போக வேண்டியவன், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுக்காக சொன்னேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி கண்ணு, அவனை எழுப்பி விடுக்கண்ணு. வாடா, எல்லாருமா சேர்ந்து கைய பிடிச்சு ஒண்ணு எழுந்திரி. ஒரே ஐடியா பண்ண. நீங்க விழுந்து பாருங்க, தெரியும். எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போற பார்த்து கூட்டு போ. என் கழுத்தையும் கையையும் உடைச்சு விட்டீங்களாடா பாவிங்களா. சுந்தரம், நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசு சரியில்லை. இன்னொரு நாள் போய்க்கலாமா? அதுக்கு என்ன சண்முகம், நான் நினைச்சது இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு நடக்க போகுது. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கியா. தோப்புக்கு போறத பத்தி சொன்னப்பா. சரி வா. எப்படியோ மிஸ் ஆயிடுச்சே. எந்த முட்டாள் இங்க பச்சை பயிரை குட்டி வச்சது? இப்ப எப்படி போறது? ஐயோ, எவன்டா இப்படி கொட்டி வச்சான்? கொட்டி இருக்குன்னு தெரியுதுல்ல. ஐயோ, அது அப்பவே எடுக்க வேண்டியதுதானே. கிறுக்கு பசங்க. என் இடுப்பு வேற போச்சேடா. ஐயோ, முடியலையே. அப்படியே நகர்ந்துகிட்டே போக வேண்டியதுதான். நகர்ந்து போக வேண்டியதுதான். ஆமா ஆமா. ஐயோ, ஆமா ஆமா. ஐயா, என்னங்க ஐயா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அது ஓ, இங்கே நல்லா காத்தோட்டமா இருக்கு, சுத்தமா இருக்குன்னு உட்காந்துட்டீங்களா? நான் கூட மலேசியால இருந்து வந்திருக்கீங்க. கொஞ்சம் வசதியா தான் வாழ்ந்திருப்பீங்க. சோஃபாலாம் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ எளிமையா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கய்யா. சரிங்கய்யா, நல்லா கால் நீட்டி உட்காருங்க. நான் போய் பாசி பருப்பை காய வச்சுட்டு வரேன்.